You can now make online payments to Daruniyagala Pradesh Sabha via GovPay. பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27/2 கீழ் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அரசாங்க கட்சி முதற்கோள் ஆசானுமாகிய மாண்புமிகு வைத்திய கலாநிதி நலிந்த ஜெயதிச அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு வடக்கு மாகாண சுகாதார அமைச்சும் நெதர்லாந்து அரசாங்கமும் இணைந்து மத்திய சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வடக்கு மாகாண பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகு அமைக்கப்பட்டு 2024 ஆண்டின் இறுதியில் அப்போதைய ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. நவீன வசதிகள் கொண்ட கட்டடங்கள் அமைக்கப்பட்டு நவீன மருத்துவ உபகரணங்கள் நெதர்லாந்து அரசினால் தெரிவிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்க முடியாமல் அல்லது இயங்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான திட்டமிடல்களின்மை, போதிய பொருத்தமான ஆளணிகள் நியமிக்கப்படாமை, நவீன மருத்துவ உபகரணங்கள் இயக்குவதற்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படாமை, அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படாமையால் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவத்துறைக்கான பாரிய நிதியீட்டமும் மருத்துவ வசதியும் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு மாகாணத்தின் மையப்பகுதியில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தன்னிலை இழந்து நிற்கிறது. ஒன்று, முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, மல்லாவி, மாங்குளம், மன்னார், தர்மபுரம், பச்சிலைப்பள்ளி, பூனகிரி, முழங்காவில், வேரவில், அக்கராயன், உருத்திரபுரம், வட்டக்கச்சி ஆகிய வைத்தியசாலைகளுக்கான மைய பகுதியை கொண்டிருக்கும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர விபத்து பிரிவு இன்மை, கண், காது, மூக்கு, பல், தாடை பகுதிகளுக்கான நிரந்தர சிகிச்சை பிரிவு இன்மை, மகப்பேறு உள்ளிட்ட பெண் நோயியல் சார் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை, இயன் மருத்துவர்கள், தாதியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தர நிலைகளுக்குமான ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் தரமும் உள்ளது. அத்துடன் நெதர்லாந்து நாட்டின் நிதியுதவியுடன் உருவாக்கப்பட்ட பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகும் இயங்குவதற்கான ஏது நிலையை இழந்துள்ளது. அங்கிருக்கும் நவீன மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் இயங்கு நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் தங்களால் தரப்படும் உத்தரவாதம் என்ன என்பதை இச்சபையில் அறிவிக்கலாமா? இரண்டாவது, கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகுக்கான கட்டட நிர்மாணம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் என்பவற்றுக்காக நெதர்லாந்து அரசினால் வழங்கப்பட்ட நிதியீட்டம் இலங்கை ரூபாவில் எத்தனை மில்லியன் என்பதையும் குறித்த நிதி எத்தனையாம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா? மூன்றாவது, குறித்த பிரிவை இயக்குவதற்கான வைத்தியர்கள், தாதியர்கள், கதிரியக்கவியலாளர்கள், உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட மொத்த ஆளணி தேவைப்பாடு என்ன? குறித்த ஆளணியினர் எப்போது நியமிக்கப்படுவார்கள்? நான்காவது, மேற்குறித்த மருத்துவ அலகுக்கென வழங்கப்பட்ட நவீன மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? அவ்வாறெனில் அதற்கான காரணம் என்ன என்பதை, இந்த பிரிவு மூடப்படுமா என்பதையும் அமைச்சர் தெரியப்படுத்துவாரா? இறுதி 5, இப்பெண் நோயியல் பிரிவை இயங்க வைப்பதற்கும் அதற்கான ஆளணி நியமனம் மேற்கொள்ளப்படுவதற்கும் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதையும் குறித்த பிரிவின் முழுமையான இயங்கு நிலை எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அமைச்சர் இச்சபையில் அறிவிப்பாரா? ஏற்கனவே சில வைத்தியசாலைகளில் இருந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருக்கிற நெதர்லாந்து நாடு வழங்கிய இந்த நவீன உபகரணங்களை தங்கள் வைத்தியசாலைகளுக்கு வழங்குமாறு கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் சமூக வலைத்தளங்களிலும் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த பிரிவு 2024 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை எந்த விதமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அதனால் அங்கிருக்கிற பொருட்களும் இடமாற்றம் செய்யப்பட போகின்றன. அங்கு ஆளணி நியமிக்கப்படவில்லை. பொருட்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட போகிறது என அங்கு உள்ளவர்கள் ஒரு போராட்டத்தையும் செய்திருந்தார்கள். நான் இது சம்பந்தமாக அந்த வைத்திய அதிகாரியோடும் சென்று சந்தித்திருந்தேன். ஆகவே தயவு செய்து சரியான விடை விரைவாக எப்பொழுது இது ஆரம்பிக்கப்படும், இந்த வைத்தியசாலையினுடைய இந்த பிரிவு, பெண் நோயியல் பிரிவு எப்பொழுது இது சரியாக இயங்கும் என்பதை உங்களால் கூற முடியுமா?